அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ் அப்டேட் பண்ண பின்னாடி தமிழுக்கு சிலபஸ் பேஸ் பண்ணி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 20 வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது தனித்தனியாக சிலபஸ் டாபிக் வைஸு தனித்தனியாக நம்ம 20 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 20 வீடியோவுக்குமே நம்ம வரிசையாக நம்பர் கொடுத்துருக்கோம் 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வீடியோ நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் மெர்ஜ் பண்ணி ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வீடியோ நம்பர் 11லேருந்து 20 வரைக்கும் மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்க்கும்போது இந்த வீடியோவில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு வீடியோ நம்பர் 11லேருந்து 20 வரைக்கும் நம்ம இதை மெர்ஜ் பண்ணியிருக்கோம். சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக 7th தமிழ் முழுமையாக இருக்கும். ஒருமை பன்மை எல்லாமே முக்கியமான டாபிக்ஸ் தான். எல்லாமே ஊர் பெயர்களின் மருவு பார்ட் 2 இதில் கொடுத்துருக்கோம். கலைச்சொற்கள் 7th தமிழ் முழுமையான கலைச்சொற்கள் 7th தமிழ் முழுமையாக இதில் இருக்கும். ராரா ஒளி வேறுபாடு பல பொருள் தரும் ஒரு சொல் பார்ட் 1 வீடியோ இதில் இருக்குது. தொடர் வகைகள் பயன்பாட்டு தொடர்கள் இருக்குது. நானா ஒளி வேறுபாடு உவமை உருவகம் லாலா ஒளி வேறுபாடு. ஸோ இந்த 10 வீடியோ இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ முழுமையாக பாருங்கள். ஏற்கனவே பார்ட் 1லேருந்து 10 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th தமிழ் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக இதான் நம்ம பார்க்க போகிறோம். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணுற 12வது வீடியோ இது. சிலபஸ் சேஞ்ச் ஆகி 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே 12வது வீடியோ வந்துட்டோம். தொடர்ந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நியூ சிலபஸ்ஸு தமிழுக்கு நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. எல்லா டாபிக் கண்டென்ட்டும் நான் கொண்டு கொடுத்துருவேன். ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட அது திரும்ப பார்ட் 2ன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நியூ சிலபஸுக்கு தமிழுக்கு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோ வரதுனால ஒரு சில வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பிளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது இல்லாமல் நம்ம யூடியூப்லேயே நீங்கள் போனீங்கன்னா பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த லைக் தான் எனக்கான மோட்டிவேஷன். தொடர்ந்து வீடியோ நான் கொடுக்கறதுக்கான மோட்டிவேஷன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 7th சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக நம்ம முடிக்க போகிறோம். 6th ஆல்ரெடி முடிச்சிட்டோம். அடுத்து 8th 9th 10th வரைக்கும் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் 11th 12th என்னென்ன தேவையோ அது எல்லாமே கொண்டு கொடுத்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ஓல்டு தமிழ் புக்கில் சிலபஸுக்கு தேவையானது எல்லாமே கட்டாயம் கொடுப்போம். இதே மாதிரி சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக கலைச்சொற்கள் எல்லாமே இலக்கணம் தேவையானது எல்லாமே சிலபஸுக்கு தேவையானது எல்லாமே ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கிறது எல்லாமே கொடுப்போம். ஸோ 1 by 1 கொடுத்துட்டே இருக்கும். இப்போ கொடுக்குறத பாருங்கள். கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ முதல் பாருங்கள் இயல் 1 சேர்த்து எழுதுக வான் ப்ளஸ் ஒளி வானொலி. இந்த சேர்த்து எழுதுகளை இருக்கக்கூடிய கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது வான் அதில் இருக்கக்கூடிய இன்னுன்னா நான் எடுத்துக்கோங்க. இந்த ஓ ப்ளஸ் ஓ இது ரெண்டும் சேர்றது தான் இந்த நோ வானொலி. இந்த நோ இருக்குது பாருங்கள். இது இந்த நாவும் ஓவும் சேர்றது தான் இந்த நோ. வான் ப்ளஸ் ஒளி வானொலி. சேர்த்து எழுதுக இதே தான். அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து அதுதான் அதாவது நா. வருமொழினா இந்த ஒளி அந்த ஓ இது ரெண்டும் சேர்றது தான். புணர்ச்சி விதிப்படி தான் இது வான் ப்ளஸ் ஒளி வானொலி அப்படின்னு சேருது. அந்த கான்செப்ட் நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா சேர்த்து எழுதுக ஈஸி தான். ஒப்புமை ப்ளஸ் இல்லாத ஒப்புமை இல்லாத. இந்த ஒப்புமை இந்த மையில் என்ன இருக்குன்னா மையில் ஐ இருக்குது ப்ளஸ் இங்கே அதாவது நிலைமொழியில் ஐ எடுத்துக்கிட்டோம். வருமொழியில் இ. இது ரெண்டும் சேரும் போது ஐ ப்ளஸ் இ அப்படின்னு மாறுது. அதுதான் ஒப்புமை இல்லாத. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் சொன்னால் ரொம்ப லாங்காக போகும். இதுதான் கான்செப்ட். இந்த சேர்த்து எழுதுக நீங்கள் படிக்கும்போது சேர்த்து எழுதி பாருங்கள். நீங்கள் சொல்லி பாருங்கள். ஈஸியாக வரும். ஸோ ஒப்புமை ப்ளஸ் இல்லாத ஒப்புமை இல்லாத
வான் ப்ளஸ் ஒளி வானொலி. பிரித்தெழுதுக குரலாகும். குரல் ப்ளஸ் ஆகும் குரலாகும். இரண்டல்ல, இரண்டு ப்ளஸ் அல்ல இரண்டல்ல. தந்துதவும். தந்து ப்ளஸ் உதவும். நீங்கள் இதை கூட நீங்கள் சேர்த்து எழுதலாம். குரல் ப்ளஸ் ஆகும். இல் ப்ளஸ் ஆ லா. ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. குரலாகும். குரல் ப்ளஸ் ஆகும். இரண்டல்ல, இரண்டு ப்ளஸ் அல்ல. தந்துதவும். தந்து ப்ளஸ் உதவும். ஸோ இயல் 2 காடெல்லாம். காடு ப்ளஸ் எல்லாம் காடெல்லாம். பெயரறியா. பெயர் ப்ளஸ் அறியா பெயரறியா. மனமில்லை. மனம் ப்ளஸ் இல்லை மனமில்லை. பொருட்செல்வம். பொருள் ப்ளஸ் செல்வம் பொருட்செல்வம். யாதெனின். யாது ப்ளஸ் எனின் யாதெனின். சேர்த்தெழுதுக கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் கிழங்கெடுக்கும். கிழங்கு ப்ளஸ் எடுக்கும் கிழங்கெடுக்கும். நேற்று ப்ளஸ் இரவு நேற்றிரவு. நேற்று ப்ளஸ் இரவு நேற்றிரவு. முள் ப்ளஸ் தீது முக்டீது. முள் ப்ளஸ் தீது முக்டீது. கல் ப்ளஸ் தீது கக்ரீது. இது ரெண்டுமே கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. வாழை ப்ளஸ் காய் வாழைக்காய். வாழை ப்ளஸ் காய் வாழைக்காய். தன் ப்ளஸ் நெஞ்சு தன் நெஞ்சு. தன் ப்ளஸ் நெஞ்சு தன் நெஞ்சு. தீது ப்ளஸ் உண்டோ தீதுண்டோ. தீது ப்ளஸ் உண்டோ தீதுண்டோ. ஸோ நெக்ஸ்ட்டு இயல் 3 பிரித்தெழுதுக யாண்டுளனோ. யாண்டு ப்ளஸ் உளனோ யாண்டுளனோ. பூட்டும் கதவுங்கள். பூட்டும் ப்ளஸ் கதவுகள். பூட்டும் கதவுகள் வந்து பூட்டும் ப்ளஸ் கதவுகள். தோரண மேடை. தோரணம் ப்ளஸ் மேடை தோரண மேடை. சேர்த்தெழுதுக கல் ப்ளஸ் அலை கல்லலை. கல் ப்ளஸ் அலை கல்லலை. வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம். வாசல் ப்ளஸ் அலங்காரம் வாசல் அலங்காரம். இலக்கணம் பேஸ் பண்ணி புணர்ச்சி விதி வந்து தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக எது கேட்டாலும் நீங்களே வந்து அழகாக மேட்ச் பண்ணிடலாம். பிரித்தெழுதுக பெருங்கடல். பெருமை ப்ளஸ் கடல். இதில் ஒன்று தான் இருக்குது. பிரித்தெழுதுக 4th இயலில். பெருங்கடல் பெருமை ப்ளஸ் கடல். சேர்த்தெழுதுக இன்று ப்ளஸ் ஆகி இன்றாகி. இன்று ப்ளஸ் ஆகி இன்றாகி. 5வது இயல் பிரித்தெழுதுக ஏடெடுத்தேன். ஏடு ப்ளஸ் எடுத்தேன் ஏடெடுத்தேன். துயின்று இருந்தார். துயின்று ப்ளஸ் இருந்தார் துயின்று இருந்தார். வாய்த்தீயின். வாய்த்து ப்ளஸ் ஈயின் வாய்த்தீயின். கேடில்லை. கேடு ப்ளஸ் இல்லை கேடில்லை. உயர்வடைவோம். உயர்வு ப்ளஸ் அடைவோம் உயர்வடைவோம். சேர்த்தெழுதுக என்று ப்ளஸ் உரைக்கும் என்றுரைக்கும். என்று ப்ளஸ் உரைக்கும் என்றுரைக்கும். எவன் ப்ளஸ் ஒருவன் எவன் ஒருவன். எவன் ப்ளஸ் ஒருவன் எவன் ஒருவன். இவை ப்ளஸ் எல்லாம் இவையெல்லாம். இவை ப்ளஸ் எல்லாம் இவையெல்லாம். இயல் 6 பிரித்தெழுதுக வனப்பில்லை. வனப்பு ப்ளஸ் இல்லை வனப்பில்லை. வன்கீரை. வன்மை ப்ளஸ் கீரை வன்கீரை. கோட்டோவியம். கோடு ப்ளஸ் ஓவியம் கோட்டோவியம். செப்பேடு. செப்பு ப்ளஸ் ஏடு செப்பேடு. எழுத்தென்ப. எழுத்து ப்ளஸ் என்ப எழுத்தென்ப. கரைந்துண்ணும். கரைந்து ப்ளஸ் உண்ணும் கரைந்துண்ணும்.
சேர்த்து எழுதுக. வார்ப்பு ப்ளஸ் எனில் வார்ப்பெனில், வார்ப்பு ப்ளஸ் எனில் வார்ப்பெனில். கட்டி ப்ளஸ் அடித்தல் கட்டியடித்தல், கட்டி ப்ளஸ் அடித்தல் கட்டியடித்தல். எழுத்து ப்ளஸ் ஆணி எழுத்தாணி, எழுத்து ப்ளஸ் ஆணி எழுத்தாணி. கற்றணைத்து ப்ளஸ் ஊரும் கற்றணைத்தூரும், கற்றணைத்து ப்ளஸ் ஊரும் கற்றணைத்தூரும். ஸோ நெக்ஸ்ட்டு இயல் 7 பிரித்தெழுதுக. நீர் உலையில், நீர் ப்ளஸ் உலையில் நீர் உலையில். தேர்ந்தெடுத்து, தேர்ந்து ப்ளஸ் எடுத்து தேர்ந்தெடுத்து. தூதோலை, தூது ப்ளஸ் ஓலை தூதோலை. சேர்த்தெழுதுக. மாறி ப்ளஸ் ஒன்று மாறியொன்று, மாறி ப்ளஸ் ஒன்று மாறியொன்று. ஓடை ப்ளஸ் எல்லாம் ஓடையெல்லாம், ஓடை ப்ளஸ் எல்லாம் ஓடையெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் இயல் 8 சேர்த்து எழுதுக. இன்பு ப்ளஸ் உருகு இன்புருகு, இன்பு ப்ளஸ் உருகு இன்புருகு. அறம் ப்ளஸ் கதிர் அறக்கதிர், அறம் ப்ளஸ் கதிர் அறக்கதிர். கண் ப்ளஸ் இல்லது கண்ணில்லது, கண் ப்ளஸ் இல்லது கண்ணில்லது. பிரித்தெழுதுக. ஞானச்சுடர், ஞானம் ப்ளஸ் சுடர் ஞானச்சுடர். இன்சொல், இனிமை ப்ளஸ் சொல் இன்சொல். நாடென்ப, நாடு ப்ளஸ் என்ப நாடென்ப. ஒன்பதாவது இயல் பிரித்தெழுதுக. மலையளவு, மலை ப்ளஸ் அளவு மலையளவு. தன்னாடு, தன் ப்ளஸ் நாடு தன்னாடு. தானொரு, தான் ப்ளஸ் ஒரு தானொரு. எதிரொலித்தது, எதிர் ப்ளஸ் ஒலித்தது எதிரொலித்தது. சேர்த்தெழுதுக. இவை ப்ளஸ் இல்லாது இவை இல்லாது, இவை ப்ளஸ் இல்லாது இவை இல்லாது. முதுமை ப்ளஸ் மொழி முதுமொழி, முதுமை ப்ளஸ் மொழி முதுமொழி. ஸோ இயல் 7 முடிஞ்சுது. அடுத்து இயல் 8, 9, 10 எல்லாமே அப்லோட் பண்ணிடலாம். கலைச்சொற்கள் தேவையானது எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக. மொத்தமாக ஒரு 20 கொஷின் பார்க்க போகிறோம். 20மே டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸு, ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இதே தான் திரும்ப 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 கேட்டுட்ருக்காங்க. இந்த 20 கொஷின் தெளிவாக இருந்தீங்கன்னா கட்டாயம் 2 கொஷின் நீங்கள் வந்து அடிச்சிடலாம். அதே மாதிரி தமிழை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. சிலபஸ் வைஸு நம்ம வீடியோஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். நீங்கள் பண்ண வேண்டியது தெளிவாக படிங்க. கட்டாயம் 100க்கு 100 அடிக்கலாம். 100க்கு 90 கிடையாது. அது இதுக்கு பழைய சிலபஸ்ஸு 100க்கு 90ன்றதெல்லாம். ஏன்னா ரொம்ப நிறைய இருந்துச்சு படிக்க வேண்டியது. புது சிலபஸ்ஸு கம்மியாக இருக்குது, கண்டென்ட்டும் கம்மியாக இருக்குது, சிலபஸும் கம்மியாக இருக்குது. தெளிவாக படிச்சிங்கன்னா போதும், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நிறைய படிக்கணும், நிறைய ப்ரெஷர் இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. கம்மியாக படிக்கிறீங்க, தெளிவாக படிக்கிறீங்க, 100க்கு 100 அடிக்கிறீங்க, அவ்வளோதான். நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்போம். சின்ன சின்ன வீடியோ தான், மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட் என்னென்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டெலிகிராம் குரூப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட போட ப்ளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அல்லது சேனலில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓட்டி பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அவன் கவினன் அன்று, இது பார்த்தீங்கன்னா பிழை. அதாவது ஒருமை பன்மை பிழைகளை நீக்கி எழுதுக. அவன் கவினன் அன்று அப்படின்றது வந்து பிழை. அவன் கவினன் அல்லன், இதுதான் வந்து சரியானது. அவன் கவினன் அல்லன். இரண்டாவது, யானை
யானை கூட்டம் வந்தன. ஸோ வந்தன கிடையாது, யானை கூட்டம் வந்தது. ஸோ இதுதான் வந்து சரியானது, யானை கூட்டம் வந்தது. இதுக்குண்டான பேஸ்மெண்ட் வந்து இலக்கணம் இருக்குது, அது இலக்கணம் நடத்தும் போது நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது வந்து டிஎன்பிசியில் கேட்ட கொஷின்ஸு, சரிங்களா? இலக்கணம் தனியாக நடத்தும் போது கான்செப்டோடு நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். பறவைகள் வந்து தங்கியது, அதாவது பறவைகள் வந்து தங்கின அப்படின்னு வந்து வரணும். பறவைகள் வந்து தங்கின. இவை பூக்கள் அன்று. ஸோ அன்று அப்படின்றது தவறு, இவை பூக்கள் அல்ல. இவை பூக்கள் அல்ல என்பது சரி. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. ஸோ அல்லை கிடையாது, அன்று. அதாவது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மேகம் சூழ்ந்து கொண்டன. சரியானது பார்த்தீங்கன்னா மேகம் சூழ்ந்து கொண்டது. மேகம் சூழ்ந்து கொண்டது. நான் வாங்கிய நூல் இது அல்ல. அல்ல கிடையாது, இது அன்று. நான் வாங்கிய நூல் இது அன்று. இங்குள்ளன எல்லாம் நல்ல பழமே. பழமே கிடையாது, இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. இங்குள்ளன எல்லாம் நல்ல பழங்களே. என் எழுதுகோள் இதுவல்ல. இதுவல்ல அப்படின்றது தவறு. என் எழுதுகோள் இதுவன்று. என் எழுதுகோள் இதுவன்று. உடைகள் கிழிந்து விட்டது. சரியானது பார்த்தீங்கன்னா உடைகள் கிழிந்து விட்டன. உடைகள் கிழிந்து விட்டன. ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடின. ஸோ சரியானது பார்த்தீங்கன்னா ஓடின கிடையாது, ஓடியது. ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடியது. காட்டில் மாடுகள் மேய்ந்தது. சரியானது வந்து காட்டில் மாடுகள் மேய்ந்தன. காட்டில் மாடுகள் மேய்ந்தன. நீ சிறந்தவன் அல்ல. ஸோ அல்ல கிடையாது, நீ சிறந்தவன் அல்லை. நீ சிறந்தவன் அல்லை. மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கின. ஸோ பாருங்கள், சரியானது மாமரம் பூத்து காய்த்து கனிந்து குலுங்கியது. குலுங்கின கிடையாது, குலுங்கியது. ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது. ஸோ ஒவ்வொரு ஊர்களிலும் அப்படி வராது, ஒவ்வொரு ஊரிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது. தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது. என்ற அப்படின்றது வராது. தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் தொன்மையானது. பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றாள். பாருங்கள், பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர். துறையிலும், இது துறைகளிலும். பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர். குழலி நடனம் ஆடியது. ஸோ ஆடியது கிடையாது, குழலி நடனம் ஆடினாள். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றது. ஸோ இருக்கின்றது இல்லை, இருக்கின்றான். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கின்றான். மணிமேகலை மணிப்பல்லவத் தீவிற்கு சென்றது. சென்றது இல்லை, மணிமேகலை மணிப்பல்லவத் தீவிற்கு சென்றாள். ஸோ இதோட ஒருமைப்பன்மை வந்து முடிஞ்சது. ஒருமைப்பன்மை இது வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம். ஒருமைப்பன்மை பற்றி
முழுமையான வீடியோ வந்து தனியாக வந்து அப்லோட் பண்ணுவோம். அதாவது கான்செப்ட் வீடியோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த 20 நீங்கள் தரவாக படித்து வச்சுக்கோங்க. கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஊர் பெயர்களின் மருவு பார்ட் 2 ஏற்கனவே முதல்ல வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 11 ஊர் பெயர்கள் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். 11மே ரொம்ப முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி அந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வில் நிறைய கேட்ட கொஷின் தான் அது எல்லாமே. அது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சார் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எடுத்து இப்போ நான் வந்து பார்ட் 2 வந்து கொடுக்குறேன். பார்ட் 1க்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். பிளேலிஸ்ட் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 11வது வீடியோவுக்கும் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் 10 வீடியோ பார்க்கலன்னா கீழே இருக்குது, பிளேலிஸ்ட் போயிருங்க பார்த்துக்கோங்க. வீடியோவுக்கு இனிமேல் நம்பர் கொடுத்துட்றேன். நீங்கள் எந்தெந்த நம்பர் பார்த்துருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள், இதுதான் நான் வந்து கொடுத்துருந்தேன் பார்ட் 1ல். ஸோ இந்த 11 பெயர். ஸோ அதுக்கான லிங்க் வந்து வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பார்ட் 2. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மருவு அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது சிறப்பு பெயர்னும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் முக்கியமானது தான் எல்லாமே. ஸோ பார்க்கலாம். 12வது பாருங்கள், தகடூர் வந்து தருமபுரி. நீங்கள் மருவுன்னு கணக்கு எடுத்துக்கலாம், அல்லது சிறப்பு பெயர் எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஆனால் முக்கியமானது தான், எக்ஸாமில் கேட்கக்கூடியது தான். கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வுலாம் கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சுக்கோங்க. தகடூர் வந்து தருமபுரி. செங்கல்பட்டு வந்து செங்கை. இது வந்து மருவு தான். செங்கல்பட்டு செங்கை. இப்போ தகடூர்ன்றது பழைய பெயர், தருமபுரி புது பெயர் அப்படி வச்சுக்கலாம், சிறப்பு பெயர்னு வச்சுக்கலாம். இப்போ புதுசாக வந்ததுனால பழைய பெயர் தருமபுரி. தகடூர்னால் எந்த மாவட்டம்னு கேட்டாங்கன்னா தருமபுரி. மன்னார்குடி வந்து மன்னை. இது வந்து மருவு தான். மன்னார்குடி மன்னை. திருநின்றவூர் வந்து திண்ணனூர். சிதம்பரம் வந்து தில்லை. காஞ்சிபுரம் காஞ்சி. செங்கல்பட்டு செங்கை. இதெல்லாம் வந்து மருவு தான். செங்கல்பட்டு செங்கை. செய்யாறு திருவத்திபுரம். மதுரை. இது வந்து பழைய புக்கில் வந்து மதுரைக்கு வந்து மதிரை அப்படின்னு வந்து இருக்கும். அது டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்லேயே வந்து கேட்டிருக்காங்க. இது மருவில் வந்து வராது. ஆனால் சங்க இலக்கியங்களில் மதுரை வந்து எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா மதிரை. இப்போ தகடூரெலாம் அந்த மாதிரி தான். காவிரிப்பூம்பட்டினம், புகார் நகரம். இதெல்லாம் வந்து பழைய சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய பெயர். வண்ணாரப்பேட்டை, வண்ணத்துக்காரன்பேட்டை. சிந்தாதிரிப்பேட்டை, சின்னத்தரிப்பேட்டை. அதாவது வண்ணத்துக்காரன்பேட்டை தான் வண்ணாரப்பேட்டையாக மாறி இருக்கு. சின்னத்தரிப்பேட்டை தான் சிந்தாதிரிப்பேட்டையாக வந்து மாறி இருக்கு. பூந்தமல்லி வந்து பூவை. ஸோ பார்ட் 2 தான். எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஆனால் எல்லாம் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகக்கூடியது தான். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7th தமிழ் இயல் 1லேருந்து 9 வரைக்கும் கலைச்சொற்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நியூ சிலபஸில் அலகு 4ல் வந்து கவர் ஆகுது. அதாவது கலைச்சொற்களில் இருந்து மட்டும் 15 கொஷின்ஸு கேட்பேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கலைச்சொற்கள் மட்டுமே தனி யூனிட்டாக கொடுத்துருக்காங்க அலகு 4ல். ஸோ அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 6th இருந்த கலைச்சொற்கள் வீடியோ கொடுத்துட்டோம். இது 7th. அடுத்து 8th, 9th, 10th, 11th, 12th எல்லாமே கொடுத்துருவோம். அது இல்லாத ஓல்டு புக்கில் எங்கே இருக்கோ எல்லாமே கொடுத்துருவோம். நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நான் வந்து பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன்.
நிறைய புது ஸ்டூடெண்ட்ஸு கிட்டத்தட்ட இந்த 2 நாளில் நியூ சிலபஸ் வந்த அப்புறம் மட்டும் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 7000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ அதனால் நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறதுனால தான் நான் திரும்ப ஒரே விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கேன். பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் நியூ சிலபஸ்க்கு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ண நாங்கள் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம். அது இல்லாமல் நம்ம சேனலில் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வேணும், நம்ம என்னென்ன வீடியோ போட போகிறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா டெலிகிராம் குரூப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்ன வீடியோ போடுறோம் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். 7th தமிழ் இயல் 1 கலைச்சொல் அறிவோம். ஊடகம் மீடியா, ஊடகம் மீடியா. மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ், மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ். நம்ம அதாவது நியூ சிலபஸ் வந்ததுனால நிறைய படிக்க போகிறதில்ல, கம்மியாக தான் படிக்க போகிறோம். அதனால் தெளிவாக படிங்க. அதே மாதிரி இதெல்லாம் ஸ்பெல்லிங்கு கூட நீங்கள் வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒளியியல் போனோலஜி, ஒளியியல் போனோலஜி. இதழியல் ஜெர்னலிசம், இதழியல் ஜெர்னலிசம். பருவ இதழ் மேகசின், பருவ இதழ் மேகசின். பொம்மலாட்டம் பெப்பர்ட்ரி, பொம்மலாட்டம் பெப்பர்ட்ரி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. உரையாடல் டயலாக், உரையாடல் டயலாக். 7th தமிழ் இயல் 2 தீவு இஸ்லாண்டு, தீவு இஸ்லாண்டு. இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ், இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ். வன விலங்குகள் வைல்டு அனிமல்ஸ், வன விலங்குகள் வைல்டு அனிமல்ஸ். வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். உவமை பேரபல், உவமை பேரபல். காடு ஜங்கிள், காடு ஜங்கிள். வனவியல் ஃபாரஸ்ட்ரி, வனவியல் ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு 7th தமிழ் இயல் 3 கதைப்பாடல் பெல்லட், கதைப்பாடல் பெல்லட். துணிவு கரேஜ், துணிவு கரேஜ். தியாகம் சாக்ரிஃபைஸ், தியாகம் சாக்ரிஃபைஸ். அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜெனியூஸ், அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜெனியூஸ். பேச்சாற்றல் எலகேஷன், பேச்சாற்றல் எலகேஷன். ஒற்றுமை யூனிட்டி, ஒற்றுமை யூனிட்டி. முழக்கம் ஸ்லோகன், முழக்கம் ஸ்லோகன். சமத்துவம் ஈக்குவாலிட்டி, சமத்துவம் ஈக்குவாலிட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் இயல் 4 கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். பெருங்கடல் ஓசியன், பெருங்கடல் ஓசியன். கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி, கப்பல் தொழில்நுட்பம் மரைன் டெக்னாலஜி. கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர், கடல்வாழ் உயிரினம் மரைன் கிரியேச்சர். நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன், நீர்மூழ்கி கப்பல் சப்மரைன். துறைமுகம் ஹார்பர், துறைமுகம் ஹார்பர். புயல் ஸ்ட்ரோம், புயல் ஸ்ட்ரோம். மாலுமி சாய்லர், மாலுமி சாய்லர். நங்கூரம் ஹேங்கர், நங்கூரம் ஹேங்கர். கப்பல் தளம் ஷிப்யார்டு, கப்பல் தளம் ஷிப்யார்டு. ஐந்து கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன், கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன்.
குழந்தை தொழிலாளர், சைல்டு லேபர், குழந்தை தொழிலாளர், சைல்டு லேபர். பட்டம், டிகிரி, பட்டம், டிகிரி. கல்வி அறிவு, லிட்ரஸி, கல்வி அறிவு, லிட்ரஸி. நீதி, மோரல், நீதி, மோரல். சீருடை, யூனிஃபார்ம், சீருடை, யூனிஃபார்ம். வழிகாட்டுதல், கைடனன்ஸ், வழிகாட்டுதல், கைடனன்ஸ். ஒழுக்கம், டிசிப்ளின், ஒழுக்கம், டிசிப்ளின். இயல் 6 படைப்பாளர், கிரியேட்டர், படைப்பாளர், கிரியேட்டர். சிற்பம், ஸ்கல்ப்சர், சிற்பம், ஸ்கல்ப்சர். கலைஞர், ஆர்டிஸ்ட், கலைஞர், ஆர்டிஸ்ட். கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், கல்வெட்டு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கையெழுத்துப்படி, மேனுஸ்கிரிப்ட்ஸ், கையெழுத்துப்படி, மேனுஸ்கிரிப்ட்ஸ். அழகியல், அஸ்தெட்டிக்ஸ், அழகியல், அஸ்தெட்டிக்ஸ். தூரிகை, பிரஷ், தூரிகை, பிரஷ். கருத்துப்படம், கார்ட்டூன், கருத்துப்படம், கார்ட்டூன். குகை ஓவியங்கள், கேவ் பெயிண்டிங்ஸ், குகை ஓவியங்கள், கேவ் பெயிண்டிங்ஸ். நவீன ஓவியம், மாடர்ன் ஆர்ட், நவீன ஓவியம், மாடர்ன் ஆர்ட். இயல் 7 நாகரிகம், சிவிலைசேஷன், நாகரிகம், சிவிலைசேஷன். நாட்டுப்புறவியல், போல்கேர், நாட்டுப்புறவியல், போல்கேர். அறுவடை, ஹார்வெஸ்ட், அறுவடை, ஹார்வெஸ்ட். நீர்ப்பாசனம், இரிகேஷன், நீர்ப்பாசனம், இரிகேஷன். அயல் நாட்டினர், ஃபாரினர், அயல் நாட்டினர், ஃபாரினர். வேளாண்மை, அக்ரிகல்ச்சர், வேளாண்மை, அக்ரிகல்ச்சர். கவிஞர், போயட், கவிஞர், போயட். நெற்பயிர், பேடி, நெற்பயிர், பேடி. பயிரிடுதல், கல்டிவேஷன், பயிரிடுதல், கல்டிவேஷன். உளவியல், அக்ரோனமி, உளவியல், அக்ரோனமி. ஸோ நெக்ஸ்ட் இயல் 8 குறிக்கோள், ஆப்ஜெக்டிவ், குறிக்கோள், ஆப்ஜெக்டிவ். செல்வம், வெல்த், செல்வம், வெல்த். லட்சியம், ஆம்பிஷன், லட்சியம், ஆம்பிஷன். பொதுவுடைமை, கம்யூனிசம், பொதுவுடைமை, கம்யூனிசம். கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை, ரெஸ்பான்சிபிலிட்டி. அயலவர், நெய்பர், அயலவர், நெய்பர். வறுமை, புவர்ட்டி, வறுமை, புவர்ட்டி. ஒப்புரவு நெறி, ரெசிப்ரோசிட்டி, ஒப்புரவு நெறி, ரெசிப்ரோசிட்டி. நற்பண்பு, கர்டசி, நற்பண்பு, கர்டசி. இயல் 9 சமயம், ரிலிஜியன், சமயம், ரிலிஜியன். எளிமை, சிம்பிள்சிட்டி, எளிமை, சிம்பிள்சிட்டி. ஈகை, சேரிட்டி, ஈகை, சேரிட்டி. கொள்கை, டாக்ட்ரைன், கொள்கை, டாக்ட்ரைன். கண்ணியம், டிஸ்னிட்டி, கண்ணியம், டிஸ்னிட்டி. தத்துவம், ஃபிலோசஃபி, தத்துவம், ஃபிலோசஃபி. நேர்மை, இன்டிகிரிட்டி, நேர்மை, இன்டிகிரிட்டி. உபதேசம், ப்ரீச்சிங், உபதேசம், ப்ரீச்சிங். வாய்மை, சின்சியாரிட்டி, வாய்மை, சின்சியாரிட்டி. வானியல், அஸ்ட்ரோனமி, வானியல், அஸ்ட்ரோனமி. ஸோ அவ்வளோதான். இதோட 7th இயல் 1லேருந்து 9 வரைக்கும் கலைச்சொற்கள் முடிஞ்சது.
ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் 8th வந்து நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரா ரா வேறுபாடு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அழகு 1ல் வந்து கவர் ஆகுது. அழகு 1 பார்த்திங்கன்னா இலக்கணம் 25 கேள்விகள் வந்து கேட்க போகிறதா வந்து சிலபஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப சின்ன டாபிக் தான் கொடுத்துருக்காங்க அழகு 1ல். நம்ம ரா ரா பார்த்துட்டு அடுத்து நா நா லா லா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இந்த ரா பார்த்திங்கன்னா இடையின ரகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரா பார்த்திங்கன்னா வல்லின ரகரம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போடக்கூடிய வீடியோஸுக்கு வந்து பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் வந்து இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 15வது வீடியோ. அதே மாதிரி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அந்த தமிழுக்கு தேவையான பிளேலிஸ்ட் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வீடியோவும் தரமாக இருக்கும். வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதுவும் இல்லாத தேவையானதை மட்டும்தான் நம்ம வந்து கொடுப்போம். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதுதான் வந்து கொடுப்போம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அரி அரி அப்படின்னா திருமால், சிங்கம், காய்களை அரி. இந்த அரி அப்படின்னா அறிந்து கொள். அலரி அலரி அப்படின்னா அலரி பூ. இந்த அலரி அப்படின்னா அழுது அழுது, இந்த அழுதுகிட்டே போகிறான் பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அலரி. அலரி அடிச்சுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது. இரத்தல் அதாவது பிச்சை எடுத்தல். இந்த இரத்தல் இந்த இரத்தல் அப்படின்னா சாதல், அதாவது இறந்து போதல். ஸோ இரத்தல், இந்த இரத்தல் அதாவது இடையின ரா வந்து வந்தால் அது வந்து பிச்சை எடுத்தல். வல்லின ரா வந்தால் அது வந்து சாதல், இறந்து போதல். உறவு அப்படின்னா வலிமை. இந்த உறவு அப்படின்னா சுற்றம், அதாவது நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய உறவு முறை, அந்த சுற்றம் உறவு. உரை உரை அப்படின்னா சொல், அதாவது ஒரு பேச்சாளர் வந்து உரையாற்றினார், அந்த உரை. இந்த உரை அப்படின்னா தலையணை உரை, நம்ம யூஸ் பண்ணுற தலையணை உரை. எரி எரி அப்படின்னா தீ, தீ மூட்டுறது, அந்த எரி. இந்த எரி அப்படின்னா வீசுறது, கல்லை வந்து வீசுகிறோம் பார்த்தீங்களா, எரிஞ்சு அந்த எரி. கறி அப்படின்னா யானை. இந்த கறி வந்து காய்கறி, மிளகு. ஸோ கறி அப்படின்னா யானை, இந்த கறினா காய்கறி, மிளகு. குரங்கு அப்படின்னா வானரம், நம்ம பார்க்கக்கூடிய குரங்கு, அதாவது விலங்கு. இந்த குரங்கு அப்படின்னா தொடை. குரங்குனா வானரம், இந்த குரங்குனா தொடை. கூரை வீட்டுக்கூரை, வீட்டுக்கு மேலே வேயக்கூடிய கூரை, கூரை வேய்ந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது. இந்த கூரை அப்படின்னா துணி, கூரை புடவை அது சொல்லுவோம்ல அந்த கூரை. சீரிய சீரியனா சிறந்த. இந்த சீரி அப்படின்னா சினந்த, அதாவது காலை சீறி பாய்ந்தது அப்படின்னா அது இந்த சீரி. இது சிறந்த உரையாற்றினார், அதாவது சீரிய உரையாற்றினார் அப்படின்னா சிறந்த உரையாற்றினார். பறவை பறவை கடல், அதாவது பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு வந்து பறவை அப்படின்ற பெயர் இருக்குது. அதே மாதிரி கடலை குறிக்கும் வேறு சொற்கள், அது ஒரு பெரிய ஒரு இதே இருக்குது, அது நம்ம வந்து பார்ப்போம். கடலை குறிக்கும் வேறு சொற்கள், காட்டை குறிக்கும் வேறு சொற்கள், இந்த மாதிரி இருக்குது. அது நம்ம வந்து தனி வீடியோ வந்து பார்ப்போம். இந்த பறவை வந்து பறப்பவனாகிய உயிரினம், பறக்கக்கூடிய பறவை அந்த உயிரினம். மறை அப்படின்னா மான், தாமரை. மறைனா மான், தாமரை. இந்த மறை அப்படின்னா வேதம், மறை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மறை அதாவது வேதம். ஸோ இதில் ரா ரா வேறுபாடு நம்ம வந்து பார்த்துட்டோம். இது பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கு தமிழ், அதில் வந்து இருந்து எடுத்திருக்கோம். அடுத்தடுத்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பல பொருள் தரும் ஒரு சொல் இதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அழகு 2 சொல்லகராதியில் வந்து கவர் ஆகுது. சொல்லகராதி
மொத்தம் சொல்லுகிறாதிலேருந்து 15 கேள்விகள் வந்து கேட்க போகிறதா வந்து சிலபஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு யூனிட் தான். இப்போ சொல்லுகிறாதில் என்னென்ன டாபிக் மெயினாக கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ச்சொல், ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொற்கள், பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, அகரவரிசைப்படி, அப்புறம் ஊர் பெயர்களின் மருவு. ஸோ இந்த மாதிரி டாபிக் தான் இதில் வந்து கவர் ஆகுது. ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் ஒரு 2 முக்கியமான சொற்கள் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று காடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா களம். களம்னா கப்பல். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ சிலபஸ் படி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுற 16வது வீடியோ. பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் கட்டாயம் கொஷின் கேட்பாங்க. இன்னொன்று களம், அது நம்ம அடுத்த கொஷினாக பார்ப்போம். களம் அப்படின்னா கப்பல். இது 2 வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொற்கள் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 4 நாளாக கொடுத்துருக்க பாருங்கள். கா, கால், கான், கானகம். கா, கால், கான், கானகம். அடவி, அரண், ஆரணி, புறவு. அடவி, அரண், ஆரணி, புறவு. பொற்றை, பொழில், தில்லம், அழுவம். பொற்றை, பொழில், தில்லம், அழுவம். இயவு, பலவம், முளரி, வல்லை. இயவு, பலவம், முளரி, வல்லை. விடர், வியல், வனம், முதை. விடர், வியல், வனம், முதை. மிலை, இரும்பு, சுரம், பொச்சை. மிலை, இரும்பு, சுரம், பொச்சை. பொதி, முளி, அரில், அரல். பொதி, முளி, அரில், அரல். பதுக்கை, கணையம். பதுக்கை, கணையம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 30 பெயர்கள் வந்து இருக்குது. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் எவ்வளோ? 30 இருக்குது. கட்டாயம் கொஷின் கேட்பாங்க, தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்து களத்தை குறிக்கும் வேறு பெயர்கள். இதுவும் கட்டாயம் கொஷின் கேட்பாங்க. களம் அப்படின்னா கப்பல். பாருங்கள், கப்பல், களம், கட்டுமரம். கப்பல், களம், கட்டுமரம். நாவாய், படகு, பரிசில். நாவாய், படகு, பரிசில். புனை, தோணி, தெப்பம். புனை, தோணி, தெப்பம். திமில், அம்பி, வங்கம். திமில், அம்பி, வங்கம். மிதவை, பரி, ஓடம். மிதவை, பரி, ஓடம். ஸோ இதெல்லாம் களத்தை குறிக்கும் வேறு பெயர்கள். நம்ம இன்னும் நிறைய இருக்குது. இது வந்து பார்ட் 1ஆக வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ வரும் இதுலேருந்து. இதே வந்து கடலை குறிக்கும் வேறு பெயர்களெல்லாம் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய டாபிக்ஸ் வந்து இதில் இருக்குது. இது 2மே ரொம்ப முக்கியமானது. கட்டாயம் கொஷின் இதிலேருந்து கேட்பாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தொடர் வகைகள், பயன்பாட்டு தொடர்கள். ஸோ இந்த 2 டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அலகு 3ல் வந்து கவர் ஆகுது. நியூ சிலபஸ் தமிழில் அலகு 3 எழுதும் திறன், அதில் வந்து கவர் ஆகுது தொடர் வகைகள். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு. நான் தெளிவான விளக்கத்துடன் நான் வந்து சொல்கிறேன், கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ப்ளேலிஸ்ட்டுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். இது கிட்டத்தட்ட 17வது வீடியோ. அதே மாதிரி உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து என்ன வீடியோ போடுறோம் அப்படின்றத அதில் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். தொடர் வகைகள். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா மன்னன் வந்தான்.
மன்னன் வந்தான் பார்த்தீங்கன்னா எழுவாய் தொடர். இந்த எழுவாய் தொடருக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். இப்போ எடுத்துக்காட்டு, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்ட கொஷின், நான் புக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு வந்து சொல்கிறேன். இனியன் கவிஞர், அது பார்த்தீங்கன்னா ஒரு பெயர், பெயர் எழுவாய் தொடர். காவிரி பாய்ந்தது, வினை எழுவாய். பேருந்து வருமா, வினா எழுவாய். ஸோ எழுவாய் தொடர் அப்படின்னா அதற்குண்டான விளக்கம் பார்த்திங்கன்னா எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். ஸோ மன்னன் வந்தான் அப்படின்றது எழுவாய் தொடர், இது எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு வினை முற்று தொடர். வந்தான் மன்னன், இது பார்த்திங்கன்னா வினை முற்று தொடர். இப்போ வினை முற்று தொடருக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது. வந்தான் அப்படின்றது வினை முற்று, மன்னன் அப்படின்றது ஒரு பெயர். ஸோ வினை முற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினை முற்று தொடர். இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு அண்ணனோடு வருவான், இது வேற்றுமை தொடர். இதிலே வெளிப்படையாக வந்திருக்கு பாருங்கள், அண்ணனோடு அப்படின்ற அந்த வேற்றுமை உருவு வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அண்ணனோடு வருவான் வேற்றுமை தொடர். நண்பா கேள், இது பார்த்திங்கன்னா விழி தொடர். இப்போ விழி தொடருக்கான விளக்கம் பார்த்திங்கன்னா விழியுடன் ஒரு வினை தொடர்வது. இப்போ நண்பா அப்படின்றது விழி, கேள் அப்படின்றது வினை. ஸோ விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். அடுத்து உண்ணச் சென்றான், தெரிநிலை வினையெச்சத் தொடர். தெரிநிலை வினையெச்சம், அதற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தான் தெரிநிலை வினையெச்சம். உண்ண சென்றான் அப்படின்றது தெரிநிலை வினையெச்சத் தொடர். அதாவது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம் தான் தெரிநிலை வினையெச்சம். இப்போ உண்ண சென்றான் அப்படின்றது அந்த செயலும் காலம், இப்போ சென்றான் அப்படின்றது நிகழ்காலம். ஸோ வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் வினையெச்சம், அதான் தெரிநிலை வினையெச்சம். அடுத்து நன்கு பேசினான், இது குறிப்பு வினையெச்சம். குறிப்பு வினையெச்சத்திற்கான விளக்கம் பார்த்திங்கன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையெச்சம் குறிப்பு வினையெச்சம். அதாவது நன்கு அப்படின்ற அந்த வார்த்தை வந்து குறிப்பு, அதாவது பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வருவது. ஸோ நன்கு பேசினான் என்பது குறிப்பு வினையெச்சத் தொடர். பாடும் குயில், தெரிநிலை பெயரெச்சத் தொடர். இப்போ தெரிநிலை பெயரெச்சத் தொடர்னால் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம், அதான் வந்து தெரிநிலை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சத் தொடர் பாடும் குயில். இனிய காட்சி, குறிப்பு பெயரெச்சத் தொடர். இனிய காட்சி குறிப்பு பெயரெச்சத் தொடர். குறிப்பு பெயரெச்சத் தொடர்னா செயலையும் காலத்தையும் தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம் தான் குறிப்பு பெயரெச்சம். ஸோ பாடும் குயில் தெரிநிலை பெயரெச்சம், இனிய காட்சி குறிப்பு பெயரெச்சம். பாம்பு பாம்பு வா வா அடுக்கு தொடர். பாம்பு பாம்பு வா வா அடுக்கு தொடர். ஸோ நெக்ஸ்ட்டு பயன்பாட்டு தொடர்கள், இதுவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே. அப்துல் நேற்று வந்தான், தன்வினை தொடர். அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை தொடர். இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே பார்த்திங்கன்னா வரவழைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதை நான் தான் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை தொடர். கவிதா உரை படித்தால் செய் வினை தொடர். உரை, அந்த ஐ வந்து வெளிப்படையாகவும் வரும் மறைந்து வரும். கவிதா உரை படித்தால் செய்வினை தொடர். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. மூன்றாம் வேற்றுமை உருவான ஆள் வந்து வரும். படு, பட்டது, பெரு, பெற்றது அப்படின்ற பயனிலையில் வந்து முடிவு வந்து வரும். ஸோ உரை கவிதாவால் படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நனைந்தான் உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நனைந்தான் என்பது உடன்பாட்டு வினைத்தொடர். குமரன் மலையில் நனையவில்லை எதிர்மறை வினைத்தொடர். குமரன் மலையில் நனையவில்லை எதிர்மறை வினைத்தொடர்.
என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். என் அண்ணன் நாளை வருவான் செய்தி தொடர். ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் செய்தி தொடர். எவ்வளவு உயரமான மரம். இது பார்த்திங்கன்னா உணர்ச்சி தொடர். எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர். உணர்ச்சி தொடருக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. உவகை, அழுகை, அவலம், அச்சம், வியப்பு முதலான உணர்ச்சிகளை உணர்த்தும் தொடர் உணர்ச்சி தொடர். உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார் வினா தொடர். உள்ளே பேசிக்கொண்டிருப்பவர் யார் வினா தொடர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன் பெயர் பயனிலை தொடர். அந்த பயனிலையில் பெயர் வர்றதுனால பெயர் பயனிலை தொடர். ஸோ தொடர் வகைகள் பயன்பாட்டு தொடர்கள் முடிச்சிட்டோம். இது ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணி வரும்போது இன்னும் தெளிவான விளக்கத்தோடு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒலி வேறுபாடு நா இதை நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அழகு 1 இலக்கணம் 25 கேள்விகள் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிட் 1ல் கவர் ஆகுது. நம்ம சிலபஸ் பேஸ் பண்ணி அப்லோட் பண்ணுற 18வது வீடியோ இது. நம்ம பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். மொத்தம் சிலபஸ் பேஸ் பண்ணி இப்போ வரைக்கும் சிலபஸ் வந்த அப்புறம் 18 வீடியோ இதோட. அது இல்லாமல் ஓல்டு புக்கு தமிழ் இயல் வைஸ் இலக்கணம் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நியூ புக்கும் இயல் வைஸ் இலக்கணம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஒலி வேறுபாடு பார்க்கலாம். இந்த நா பார்த்திங்கன்னா தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவை அடுத்து இந்த நா அகரவரிசையில் வரதுனால இதை தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நா பார்த்திங்கன்னா டன்னகரம்னு சொல்லுவாங்க. டாவை அடுத்து நா வரதுனால டன்னகரம். இந்த நா பார்த்திங்கன்னா ரன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராவை அடுத்து இந்த நா வரதுனால ரன்னகரம். ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ தன்னகரம், டன்னகரம், ரன்னகரம். ஸோ அப்படி தான் இது உச்சரிப்பு சொல்லணும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஒலி வேறுபாடு பார்த்திங்கன்னா 12th ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ அங்கேருந்து இதை எடுத்திருக்கோம். கட்டாயம் கொஷின் கேட்பாங்க. அனல் அப்படின்னா தாடி. ஸோ பாருங்கள், அனல் அப்படின்னா தாடி. இந்த அனல் அப்படின்னா நெருப்பு. அனல்னா தாடி, அனல்னா நெருப்பு. ஆணினா இரும்பால் ஆன ஆணி தான் இந்த ஆணி. இந்த ஆணினா தமிழ் மாதம், ஆணி மாதம், ஆவடி மாதம்னு சொல்கிற மாதிரி ஆணி மாதம். ஊன் அப்படின்னா உணவு. இதெல்லாம் எக்ஸாமில் நிறைய டைம் கேட்டுங்கிறாங்க. இந்த ஊன் அப்படின்னா இறைச்சி. ஊன்னா உணவு, இந்த ஊன் அப்படின்னா இறைச்சி. கணம் அப்படின்னா கூட்டம். இந்த கணம் அப்படின்னா பாரம். வண்டியில் ஏற்றிட்டு போகிற பொருட்களுடைய பாரம், அதான் கணம், பாரம். இந்த கணம்னா மக்கள் கூட்டம். பேன் அப்படின்னா காப்பாற்று. இந்த பேன் அப்படின்னா தலையில் வாழும் பேன், தலையில் இருக்கக்கூடிய பேன். பேன்னா காப்பாற்று, இந்த பேன்னா தலையில் வாழும் பேன். மனம், மனம்னா நறுமணம். இந்த மனம் நறுமணம், இந்த மனம் உள்ளம். மனம்னா நறுமணம், இந்த மனம் அப்படின்னா உள்ளம். மனைனா உட்காரும் பலகை. இந்த மனை அப்படின்னா வீடு, வீட்டு மனை. மனைனா உட்காரும் பலகை, இந்த மனைனா வீடு. மான் அப்படின்னா பெருமை, அதாவது மாண்பு மிகு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மான். இது பார்த்திங்கன்னா இந்த மான் அப்படின்னா புள்ளிமான், விலங்கு. மான் அப்படின்னா பெருமை, 2 சுழியின் மான் வந்தால் புள்ளிமான். முன்னாள் அப்படின்னா 3 நாள். முன்னாள்னா 3 நாள். முன்னாள் அப்படின்னா முந்தைய நாள். இது எக்ஸாமில் கொஷின் கேட்டிருக்காங்க. முன்னாள், முன்னாள்னா 3 நாள். இந்த 3 நாள் அப்படின்னா முந்தைய நாள். தேநீர், அதாவது தேயிலையில் இருக்கக்கூடிய நீர், தேயிலை தேநீர். இந்த தேநீர் அப்படின்னா தேன் போலும் இனிய நீர், அதாவது இனிப்பாக இருக்கக்கூடிய நீரை தேநீர்னு சொல்லுவாங்க. இந்த தேநீர் நம்ம டீ குடிக்கக்கூடிய அந்த தேநீர், தேயிலை நீர். திணை, இந்த திணை தானிய வகை. இந்த திணை ஒழுக்கம், நிலம். இப்போ ஐவகை நிலம் அப்படின்னா குறிஞ்சி, முல்லை அந்த மாதிரி வருது பாருங்கள், அதில் திணை வருது பாருங்கள், அது. ஸோ அந்த திணை ஒழுக்கம், நிலம், மக்கள், குறிஞ்சி திணை, முல்லை திணை அந்த மாதிரி. கணை அப்படின்னா குதிரை கணைக்கிறது, இந்த கணை. இந்த கணை அப்படின்னா அம்பு, வேட்டையாட பயன்படக்கூடிய அம்பு, கணை. ஸோ ஒரு சின்ன டாபிக் தான். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உவமை உருவகம் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா அழகு 5ல் கவர் ஆகும்.
நியூ சிலபஸுக்கு தொடர்ந்து தமிழுக்கு வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். சிலபஸ் வைஸ் ஸ்கூல் புக் வைஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் வந்து பாருங்கள். ஸ்கூல் புக் வைஸ் வந்து 6th ஓல்டு புக்கு தமிழ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நியூ புக்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சிலபஸ் வைஸு இது பார்த்திங்கன்னா 19வது வீடியோ சிலபஸ் வைஸ் நம்ம போடுறது. அதுக்கான பிளேலிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கட்டாயம் பாருங்கள். பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன், எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் பண்ணது மட்டும்தான். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உவமை உருவகம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ். இதெல்லாம் கீழே வந்து ஸ்கூல் புக்கில் என்னென்ன இருக்கோ அதை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ உவமை அப்படின்னா ஒரு பொருளை அதை விட சிறந்த மற்றொரு பொருளோடு ஒப்பிட்டு கூறுவது, அதான் வந்து உவமை. இப்போ உவமை தொடரில் உவமை முன்னாடி இருக்கும், மேயம் வந்து பின்னாடி இருக்கும். இப்போ உருவகம் அப்படின்னா உவமையும் உவமைக்கப்படும் பொருளும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என கூறுவது தான் வந்து உருவகம். ஸோ நம்ம பார்க்கலாம். அமுத மொழி, அமுதம் போன்ற மொழி. அமுதம் அப்படின்றது உவமை, மொழி அப்படின்றது உவமேயம். ஸோ உவமை வந்து முன்னாடி வரும், உவமேயம் பின்னாடி வரும், அதுதான் வந்து உவமை. உருவகம் மொழி அமுது, அதாவது உவமேயம் முன்னாடி வந்துடும், மொழி பாருங்கள் முன்னாடி வந்துடுச்சு, மொழி அமுது. உவமேயமும் உவமையும் ஒன்றே என கூறுவது உருவகம். இது பிரியும் பாருங்கள், அமுதம் போன்ற மொழின்னு நமக்கு அதில் போன்ற அப்படின்ற அந்த வார்த்தை வந்து வருது. நீங்கள் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. கயற்கண், கயல் போன்ற கண், கண் கயல் உருவகம். தேன் போன்ற மொழி, தமிழ் தேன் உருவகம். பூ போன்ற விரல், விரல் பூ பாருங்கள் உருவகம். பூ விரல் வந்து உவமை, விரல் பூ வந்து உருவகம். மதிமுகம், மதி போன்ற முகம், முகமதி. இதை வந்து பிரிக்க முடியாது, முகமதி அப்படின்னு பிரித்தா உங்களுக்கு அது வராது, கரெக்டாக அந்த போன்ற அப்படின்ற உறுப்பு வராது. அதை வச்சே நீங்கள் உருவகம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இதே மதிமுகம்னா மதி போன்ற முகம். மலரடி, மலர் போன்ற அடி, அடிமலர், அடிமலர் வந்து உருவகம். முத்து பல், முத்து போன்ற பல், பல்முத்து, பல்முத்து வந்து உருவகம். விற்புருவம் உவமை, புருவவில் வந்து உருவகம். மலர்பாதம், மலர் போன்ற மலர் போன்ற பாதம், பாதமலர் உருவகம். மலர் போன்ற பாதம் வந்து உவமை. இது இந்த 9 பார்த்திங்கன்னா எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு. இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய உவமை: மலரடி, மலர் போன்ற அடி. கடல் தானை, மலர்கை, மறைமுகம். மலை அலை, மலை போன்ற அலை. குகை போன்ற முகம். தேமாங்கனி, மலர்விழி, மலர் பாதம். தாய் தமிழ், தாய் போன்ற தமிழ், மலர் போன்ற பாதம். ஸோ இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது உவமை. உருவகம் பாருங்கள், ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது. வியர்வை வெள்ளம், வியர்வை போன்ற வெள்ளம் வராது, வெள்ளம் போன்ற வியர்வை தான் வரும். வியர்வை வெள்ளம் உருவகம். பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர், காலத்தச்சன், தமிழ் தாய், வாய்ப்பவளம், கண்மலர், முத்திக்கனி. இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய உருவகம். பாருங்கள், ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன். வியர்வை வெள்ளம், பிறவி இருள், ஒளி அமுது, வாழ்க்கை போர், காலத்தச்சன், தமிழ் தாய், வாய்ப்பவளம், கண்மலர், முத்திக்கனி. ஸோ அவ்வளோதான், உவமை உருவகம் வந்து முடிஞ்சுது. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் லா 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 ஒளி வேறுபாடு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அழகு 1 வந்து கவர் ஆகுது, அதாவது இலக்கணம். இலக்கணத்துலேருந்து 25 கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க சிலபஸில். நம்ம ஆல்ரெடி சிலபஸ் பேஸ் பண்ணி 18 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம்.
பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 6th ஓல்டு தமிழ் இயல் வைஸ் இலக்கணம் வந்து நடத்திட்டு வரோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சிலபஸ் வைஸும் படிங்க, ஸ்கூல் புக் வைஸும் படிங்க, ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லா 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 இது பார்த்திங்கன்னா, இந்த லா நம்ம நார்மலாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த லட்டுக்கு வர லா அப்படின்னு சொல்லுவோம். இது அது கிடையாது. இது வந்து தனி லகரம். எது? தனி லகரம். இந்த லா பார்த்திங்கன்னா பொது லகரம். இப்படி தான் சொல்லணும், பொது லகரம். இந்த லா பார்த்திங்கன்னா சிறப்பு லகரம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சொல்லணும். தனி லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம். ஸோ கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். அழகு இது பார்த்திங்கன்னா பறவையின் மூக்கு. இந்த கொஷின்ஸ் எல்லாம் 12th ஓல்டு புக்கு தமிழ்லேருந்து எடுத்திருக்கோம். இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் நம்ம வந்து போடுவோம். இலக்கண வயசு நடத்தும் போது தனியாக நம்ம வந்து முழுமையான விளக்கத்தோடு கொடுப்போம். ஸோ இப்போதைக்கு 12th இந்த ஒளி வேறுபாடு இருக்குது, அதை அப்படியே முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இந்த அழகு வந்து பறவையின் மூக்கு. இந்த அழகு வந்து பெண் மயில். இந்த அழகு வந்து கவின் வனப்பு எழில். இந்த உச்சரிப்பு பார்த்திங்கன்னா, உச்சரிப்பு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நாக்கின், அதாவது அன்னத்தின் நுனி பகுதி வந்து தொடும். இது அன்னத்தின் நடுப்பகுதி. இது வந்து முழுமையாக சுழற்றும் போது இந்த லா வந்து வரும். உச்சரிப்பெல்லாம் நம்ம தனியாக வீடியோ பார்ப்போம். ஸோ அழகு பறவையின் மூக்கு, இந்த அழகு வந்து பெண்மயில், இந்த அழகு வந்து கவின் வனப்பு எழில். அலை, கடல் அலை. இந்த அலை வந்து கடல் அலை. இந்த அலை அப்படின்னா புற்று, பாம்பு போகக்கூடிய புற்று. இந்த அலை அப்படின்னா கூப்பிடு, அதாவது வா அப்படின்னு கூப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த அலை. ஸோ அலைனா கடல் அலை, அலைனா புற்று, அலை அப்படின்னா கூப்பிடு. இலை, மரம், செடி, கொடிகளின் இலை தான் இந்த இலை. இந்த இலை அப்படின்னா உடல் இளைத்து போதல். இந்த இலை அப்படின்னா நூல். ஸோ இலை அப்படின்னா மரம், செடி, கொடிகளின் இலை. இந்த இலைனா உடல் இளைத்து போதல். இந்த இலை வந்து நூல். கலை, கவின் கலைகள். இந்த இலை வந்து கவின் கலைகள். இந்த கலைனா நீக்கு, பயிர்களை நீக்கு, அந்த பயிரில் விளையக்கூடிய கலை. இந்த கலை அப்படின்னா மூங்கில். இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. கலை அப்படின்னா மூங்கில். இந்த தலைனா ஒரு உறுப்பு, நம்ம மனிதன் தலை அது. இந்த தலை அப்படின்னா விலங்கு. இந்த தலைனா தலைத்தல். வலி, வலி அப்படின்னா வலிமை, வலித்தல். வலித்தல்னா தலைவலி, கை கால் வலி அப்படி சொல்கிற மாதிரிங்க, அந்த வலித்தல் வலிமை. இந்த வலி அப்படின்னா காற்று. இந்த வழி அப்படின்னா பாதை, நடந்து செல்லக்கூடிய பாதை. ஸோ இவ்வளோ தான். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய கொஷின் தான் ரிப்பீட்டட் வருது. நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.